நன்கு கவனியுங்கள். இந்த தண்ணீர் அணு உலையை குளிர வைக்கிற தண்ணீர் வெளியேறுகிற போது அந்த தண்ணீர் தரையிலே பட்டு முளைக்கிற பிள்ளை மாடு தின்று மாடு பால் கறக்கும் போது பாலை பீச்சி அதை நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு வச்சு ஒரு இருட்டு அறைக்குள் ஒரு அறைக்குள் வைத்து மின்சாரத்தை எல்லாம் அணைத்து விட்டு நடு அறையிலே அந்த போத்தலை நீங்கள் வைத்து விட்டால், அந்த பாட்டிலை வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல் எரியும். இவ்வளவு உருமாறுதல்கள் ஆகியும் அதன் கதிர்வீச்சின் தன்மை குறையவில்லை என்கிறான். எல்லாருக்கும் தெரியும் இந்த அணுக்கருவை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அது நன்கு கட்டமைக்கப்பட்ட உலோக தகடுகளுக்கு பச்சு அதை வெல்டிங் வச்சு மூடி பல கிலோமீட்டர் பல ஆழத்திற்கு தோண்டி பூமியை மூடி வைக்கணுமா. அது 50,000 ஆண்டுகளுக்கு அதன் கதிர்வீச்சு குறையாதுங்கிற. எவனாவது ஒருத்த நாளைக்கு வீடு கட்டணும் நிலத்தை தோண்டினான்னு வச்சுக்க, மொத்த பேருந்தா வேண்டியதுதான். இதை என்னன்னு கேள, இந்த அணுக்கழிவை கர்நாடகால இருக்கிற இந்த தங்க சுரங்கம் காலியா இருக்கிற இடங்கள்ல புதைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சான். மொத்த கட்சிக்காரன் அவன் கட்சி கொடி கீழே போட்டு கர்நாடகா கொடி ஒன்று இருக்கு, கர்நாடகாக்கென்று ஒரு கொடி இருக்கு. அந்த நாட்டில் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்திய அமைச்சரோ எவனா இருந்தாலும் தேசிய கொடிக்கு பக்கத்துல கன்னட கொடியை கட்டி தான் பறப்பான், கட்சி கொடியை கட்டி பறக்க மாட்டான். அவன் எல்லாரும் மொத்தமா வந்து தொலைச்சு போட்டான். அங்க புதைச்சா புதைக்கல, புதைக்கணுங்கிற கருத்தை விதைச்சதுக்கு. ஆனால் அதை இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்ற கருத்து சொன்னதுக்கு ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்து களத்தில் நின்று போறாங்க. எவனும் வரல. இந்த பேரழிவை கொண்ட இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை 86 வெடித்த அணு உலையை 88 ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் வச்சுக்கிட்டா நீ எந்த கை ஒப்பந்தம் போட்டுச்சோ அந்த கைக்கு தான் நீ ஓட்டு போட்டு உன் தலையில கொல்லிய வச்சுக்கிட்ட. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இந்த அணு உலை முதலில் வந்தது என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, கேரளாவுக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேரளாவுக்கு வரும்போது இந்த இடிந்த கரையில் அணு உலை இருக்கலாம், இருக்க வேண்டும், அதை மூட வேண்டாம் என்று இங்கே போராடிய காங்கிரஸ், இங்கே போராடிய கம்யூனிஸ்ட், 2 கட்சியும் சேர்ந்து கேரளாவுக்கு அணு உலை வரக்கூடாது என்று போராடினார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். அவன் சொன்னது நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது என்று தடுத்துட்டான். ஏன் தடுத்தான்? அங்க நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், நல்ல மான தமிழச்சி மாறும் பால் குடித்த நம்மை போல ஒருத்தன் இல்லாதனால அங்க தூய மலையாளி இருக்கிறான். அவனை பெற்றவன் நல்ல உணர்வுள்ளவனா இருக்கிறான். அவன் மண்ணை காக்க அவன் போராடுறான். இங்க உனக்கு தலைவன் அப்படி வந்திருக்கானா பாரு, நீ போராடினா அதை தடுக்கலை. அவனும் வழக்க போட்டு அதுக்கு பல தடவை நம்மளை கோர்ட் வாசலுக்கு நீதிமன்ற சிறைக்கு அனுப்புறதுக்கு போராடிட்டு இருந்தான். இந்த தலைவர்கள் தான் இப்போதும் தேர்தலுக்கு வந்து உங்களை வாக்களிக்கிறார்கள். நீ மறுபடியும் எனக்கு போட வேணாம், நீ அவனுக்கே போடு. ஆனால் படுக்கும்போது வாயில ஒரு வாக்கரிசியை போட்டு படுத்துக்க, எனக்கு போட வேணாம். எனக்கு போட்டு நீ என்னைக்கு போட போற? நீ நானும் 15 வருஷமா தான் கத்துறேன். இதுக்கு மேல பேசினா செத்துருவாயின்னு கூட டாக்டர் சொல்லிட்டான்.